மட்டன் கிரேவி டேஸ்ட்டாக எப்படி செய்யுது 2 நிமிஷத்தை சொல்லிட்டு வாங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுட்டு 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கின சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே குக்கரில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கின சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக நறுக்கி வச்சது, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் 1/2 kg மட்டன் சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 kg மட்டனை இதை சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். மட்டன்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இது கூடயே நான் சேர்த்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருப்பேன். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மட்டனோட கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் அப்படியே ஓப்பன் பேனில் வைக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சதுமா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது அப்படியே மூடி ஒரு 4 to 5 விசில்ஸ் அப்படியே வச்சிடலாம். சாஃப்டாக குக்காகவே வரணும் மட்டன். 4 to 5 விசில்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு 8 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, அரை மூடி தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலரிக்கலாம். ஒரு மூடின்றது ஒரு முழு தேங்காயில் சரி பாதி. இதை நல்லா ஓப்பன் பேன்லேயே கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு குறையாமல் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.